Hello friends, welcome to Fantasy Guru Tamil YouTube channel. நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகான் டச் பண்ணி ஆல்னு கொடுங்க. நான் போடக்கூடிய வீடியோக்களை உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு இந்த வீடியோல சென்னை சூப்பர் கிங்ஸ் அண்ட் பஞ்சாப் கிங்ஸ் இந்த ரெண்டு டீமோட 10 கிராண்ட் லீக் டெமோ டீமை பத்தி தாங்க பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அது மட்டும் இல்லாம இந்த பர்டிகுலர் மேட்சோட பிளேயர் ஸ்டாட்ஸ் வீடியோ வேணும்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதுவும் நாங்கள் வந்து உங்களுக்கு வீடியோ கொடுக்குறோம். ஸோ ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த மேட்ச் என்னைக்கு நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 1ஆம் தேதி மே மாதம் வந்து நடக்க இருக்குங்க. டைமிங்னு பார்த்தோம்னா இரவு 7:30 மணிக்கு வந்து இந்த மேட்ச் வந்து நடக்க இருக்கு. ஓகே, இந்த மேட்ச் எங்க நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியம் சென்னையில தாங்க இந்த மேட்ச் வந்து நடக்க இருக்குது. ஓகே, இப்போ நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணலைன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கங்க. லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக்கோட டெமோ டீம் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல வந்து பாத்தீங்கன்னா பிச் ரிப்போர்ட் வந்து கொடுப்பாங்க. அதாவது லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல அந்த பிச்சை செக் பண்ணி எதுக்கு சாதகமா இருக்கு அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அதுவும் வந்து நாங்க டெலிகிராம் சேனல் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஓகே, இப்போ நீங்களும் நம்ம ஃபோக்கஸ் 11 ஆப் வந்து ஜாயின் பண்ணலைன்னா சரி, நீங்களும் நம்ம ஃபோக்கஸ் 11 ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணலைன்னா மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து பாத்தீங்கன்னா FG. இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக்ல நீங்க ப்ளே பண்றீங்கன்னா ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான ஆப்பா இருக்குங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 10,000 ரூபாய் வின்னிங் அமௌண்ட்டுக்கு நீங்க வந்து ப்ளே பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மற்ற ஆப்ல 5,750 ரூபாய் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதே ஃபோக்கஸ் 11 ஆப்பை பொறுத்த வரைக்கும் 5,448 ரூபாய் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா போதும். கிட்டத்தட்ட உங்களுக்கு 302 ரூபா வந்து சேவிங்ஸ் ஆகுங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஆப்ல வந்து பாத்தீங்கன்னா 5+1ங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. 5+1 பெருசா ஒன்றும் இல்லைங்க. மற்ற ஆப்ல பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10+1, 7+4 அப்படின்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் இதுல இன்னும் கொஞ்சம் அட்வான்டேஜா போய் 5+1 கொடுத்துருக்காங்க. 5+1னா ஒரு டீம்ல இருந்து ஒரு 5 பேரும் இன்னொரு டீம்ல இருந்து ஒரு ஆளும் பிக் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 6 பிளேயர் மட்டும் பிக் பண்ணி கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் கொடுத்து நீங்க ப்ளே பண்ணலாம். ஸோ அதுதான் இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ல 10+1 இருக்கு, பட் அதர் ஆப்ஷன்களும் நிறைய இருக்கு. இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ்டி அப்படிங்கிறது ஒண்ணுமே கிடையாதுங்க. நீங்க டெபாசிட் பண்ற மணிக்கு வந்து இவங்க ஜிஎஸ்டிங்கிறத சுத்தமா பிடிக்கிறதே இல்லை. அந்த அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க டெபாசிட் பண்ற அமௌண்ட் வந்து டைரக்டா உங்க பேலன்ஸ்ல வந்து ஏறிக்கும். அது மட்டும் இல்லாம இந்த ஆப்ல 24/7 வித்ட்ராவல் ஆப்ஷன் வந்து இருக்குங்க. எவ்வளவு வேணா நீங்க வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, மறக்காம ஃபோக்கஸ் 11 ஆப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து பாத்தீங்கன்னா FG. ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வந்து பாத்தீங்கன்னா 10 கிராண்ட் லீக் டெமோ டீம் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த டீம் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க அபிஷனல் லைனப்ஸ் வரதுக்கு முன்னாடி நாங்க வந்து உங்களுக்கு எது சொல்றது, அபிஷனல் லைனப்ஸ் வந்ததுக்கு அப்புறம் இதுல இருந்து ஏதாவது 1 or 2 பிளேயர்ஸ் சேஞ்சஸ் இருந்தாங்கன்னா நாங்க வந்து உங்களுக்கு டெலிகிராம் சேனல் அப்டேட் பண்றோம். ஸோ மறக்காம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. அது மட்டும் இல்லாம இந்த டீம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெமோ டீம் தாங்க. ஸோ இந்த டீம் வந்து உங்களுக்கு ஒரு டெமோ காட்டுறதுக்காக தான் நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். இந்த டீமை நீங்க அப்படியே போடணுங்கிறது கிடையாது. நான் ரிஸ்க் எடுக்கிறேன், நான் ஓன் ரிஸ்கா எடுத்து நான் ட்ரை பண்றேன், இந்த டீமை எனக்கு பிடிச்சிருக்கு, நான் அப்படியே போடுறேன்னா அது உங்க ஓன் ரிஸ்க் தான். நீங்க தாராளமா ட்ரை பண்ணலாம். இல்ல அப்படி இல்லை, இந்த பிளேயர்ஸ்ல இருந்து நான் 2-3 பிளேயரை சேஞ்ச் பண்ணி நான் எனக்கு தகுந்த பிளேயரை போட்டு ப்ளே பண்றேன்னா தாராளமா ட்ரை பண்ணி பாருங்க. இது முழுக்க ஒரு டெமோ டீம் மட்டும்தான். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டீம் கிரிக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல பிரஸ்டோ அட் பிரத் சிம்ரன் சிங் வந்து கொடுத்துருக்கோம். பேட்டிங் ஆர்டர்ல அஜன்கே ரஹேனா, சசாந்த் சிங், சிவம் துபே, ருத்ராஜ் கைக்வாட் வந்து பிக் பண்ணியிருக்கோம். இந்த ஆல்ரவுண்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். ரவீந்திர ஜடேஜா, ஷாம் கரன். பவுலிங் ஆர்டர்ல முஸ்தபிசுர் ரஹ்மான், தேஷ்பாண்டே அண்ட் பத்ரினா இவங்களை வந்து பிக் பண்ணியிருக்காங்க. இந்த டீமை பொறுத்த வரைக்கும் பத்ரினா கேப்டன் ஆப்ஷனும் அண்ட் சாம் கரனை வைஸ் கேப்டன் ஆப்ஷனும் கொடுத்துருக்கோம். இல்லை இதுல வந்து நான் சேஞ்சஸ் பண்ணி பார்க்குறேன், கேப்டன் வைஸ் கேப்டன் சேஞ்ச் பண்ணலாம்னு நினைச்சீங்கன்னா பிரஸ்டோக்கு ஒரு கேப்டன் ஆப்ஷனும் ரவீந்திர ஜடேஜாவுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனும் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ அடுத்த 2ஆம் டீமை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல பிரைஸ்டோன், பிரஸ்மர் சிங் அண்ட் பேட்டிங் ஆர்டரை பொறுத்த வரைக்கும் டெரல் மெச்சல், சிவம் துபே, ருத்ராஜ் கைக்வாட், அஸ்தோப் சர்மா இவங்க வந்து பிக் பண்ணியிருக்கோம். ஆல்ரவுண்டரை பொறுத்த வரைக்கும் ரவீந்திர ஜடேஜா, மொயின் அலி, ஷாம் கரன். பவுலிங் ஆப்ஷன்ல தீபக் சஹார் அண்ட் பத்ரினா வந்து பிக் பண்ணியிருக்காங்க. இந்த பர்டிகுலர் டீம்ல ரவீந்திர ஜடேஜாக்கு ஒரு கேப்டன் ஆப்ஷனும் கைக்வாடுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். ஓகே, இப்போ அடுத்த வந்து பாத்தீங்கன்னா டீம் 3ல வந்து பார்த்தோம்னா டீம் 3ல விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல பிரைஸ்டோனும், பேட்டிங் ஆர்டர்ல சசாந்த் சிங், சிவம் துபே, ருத்ராஜ் கைக்வாட். ஆல்ரவுண்ட் ஆப்ஷன்ல ரவீந்திர ஜடேஜா, ஷாம் கரன். இதே பவுலிங் ஆர்டர் எடுத்துட்டோம்னா ஹர்ஷல் பட்டேல், முஸ்தபிசுர் ரஹ்மான், ரபாடா, தேஷ்பாண்டே அண்ட் பத்ரிநாத்
இவங்களை வந்து பிக் பண்ணிருக்கேன். இந்த பர்டிகுலர் டீம்ல பத்ரிநாக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனும் ஜஸ்ட் பிரேஸ்டோனுக்கு வந்து ஒரு கேப்டன் ஆப்ஷனும் வந்து கொடுத்துருக்கோம். இதுல நான் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் வேற சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஷாம் கரனுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து பாருங்க. இல்லைன்னா முஸ்தபிசுல் ரஹ்மானுக்கு வந்து ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் வந்து கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, அப்போ அடுத்த 4 டீம் எடுத்துக்கிட்டோம்னா விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல ஜித்தேஷ் சர்மா அண்ட் பிரெத் சிம்ரன் சிங் அண்ட் பேட்டிங் ஆடுற பொறுத்த வரைக்கும் அஜன்கே ரஹேனா, டேரில் மிச்சல், சசாந்த் சிங், சிவம் துபே. ஆல்ரவுண்ட் ஆப்ஷன்ல ரவீந்திர ஜடேஜா, ஷாம் கரன். இந்த பவுலிங் ஆடுற பொறுத்த வரைக்கும் ரபாடா, துஷார் தேஷ்பாண்டே, முஸ்தபிசுல் பத்ரிநாத் வந்து பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் கேப்டன் ஆப்ஷனும் டேரில் மிச்சலும் வைஸ் கேப்டன் ஆப்ஷனும் பிரெத் சிம்ரன் சிங்கை வந்து கொடுத்துருக்கோம். இப்போ அடுத்ததா 5வது டீமை வந்து பார்த்தோம்னா விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல பிரேஸ்டோன் அண்ட் பேட்டிங் ஆடுற பொறுத்த வரைக்கும் டேரில் மிச்சல், சசாந்த் சிங், சிவம் துபே, ருத்ராஜ் கைக்வாட். ஆல்ரவுண்ட் ஆப்ஷன்ல ரவீந்திர ஜடேஜா, ஷாம் கரன். பவுலிங் ஆப்ஷன்ல முஸ்தபிசுல் ரஹ்மான், துஷார் தேஷ்பாண்டே, அர்ஷதீப் சிங் அண்ட் பத்ரிநாத் இவங்களை வந்து பிக் பண்ணிருக்காங்க. இந்த பர்டிகுலர் டீம்ல கேப்டன் ஆப்ஷன்ல ருத்ராஜ் கைக்வாடவும் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல முஸ்தபிசுல் ரஹ்மானையும் வந்து பிக் பண்ணியிருக்கோம். இங்க இப்போ அடுத்த 6வது டீமை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல பிரைஸ்டோன், பேட்டிங் ஆர்டர்ல சசாந்த் சிங் அண்ட் ருத்ராஜ் கைக்வாட். ஆல்ரவுண்டை பொறுத்த வரைக்கும் ரவீந்திர ஜடேஜா, மொயின் அலி, ஷாம் கரன். பவுலிங் ஆர்டர்ல அக்சர் பட்டேல், முஸ்தபிசுல் ரஹ்மான், ரபாடா, அர்ஷதீப் சிங் அண்ட் பத்ரிநாத் இவங்களை வந்து பிக் பண்ணிருக்காங்க. இந்த பர்டிகுலர் டீம்ல வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ்டோனுக்கு வந்து ஒரு கேப்டன் ஆப்ஷனும் ருத்ராஜ் கைக்வாடுக்கு வந்து ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனும் வந்து கொடுத்துருக்கோம். இல்ல எனக்கு வந்து கேப்டன் ஆப்ஷன் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஷாம் கரனுக்கு ஒரு கேப்டன் ஆப்ஷனை கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா 7வது டீமை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல பிரெத் சிம்ரன் சிங் அண்ட் பேட்டிங் ஆர்டர்ல ரோசவ் அண்ட் ருத்ராஜ் கைக்வாட். ஆல்ரவுண்டை பொறுத்த வரைக்கும் ரவீந்திர ஜடேஜா, ஷாம் கரன். பவுலர் ஆப்ஷன் வந்து பார்த்தோம்னா தீபக் சரார், ரபாடா, துஷார் தேஷ்பாண்டே, ராகுல் ஷகர், ஹர்ஷதீப் சிங் அண்ட் பத்ரிநாத் இவங்க வந்து பிக் பண்ணியிருக்காங்க. இந்த பர்டிகுலர் டீம்ல பத்ரிநாத் ஒரு கேப்டன் ஆப்ஷனும் வைஸ் கேப்டன் ஆப்ஷனை ஹர்ஷதீப் சிங்க்கும் வந்து கொடுத்துருக்காங்க. இல்ல இதுல வந்து சேஞ்ச் பண்ணி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா தீபக் சகாருக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து பாருங்க. இல்ல துஷார் தேஷ்பாண்டேக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ அடுத்ததா 8வது டீமை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல பிரைஸ்டோன் அண்ட் ஜித்தேஷ் சர்மா. பேட்டிங் ஆர்டர்ல சசாந்த் சிங், சிவம் துபே, ருத்ராஜ் கைக்வாட் அண்ட் அசுதோஷ் சர்மா. அண்ட் ஆல்ரவுண்டரை பொறுத்த வரைக்கும் மொயின் அலி அண்ட் ஷாம் கரன். பவுலிங் ஆர்டர்ல முஸ்தபிசுல் ரஹ்மான், ஹர்ஷதீப் சிங் அண்ட் பத்ரிநாத் இவங்களை வந்து பிக் பண்ணியிருக்காங்க. இதுல கேப்டன் ஆப்ஷன் ஒரு ஷாம் கரனுக்கும் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ருத்ராஜ் கைக்வாடுக்கு வந்து கொடுத்துருக்கோம். இப்போ அடுத்ததா 9வது டீமை பொறுத்த வரைக்கும் 9வது டீமை பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல பிரைஸ்டோன், ஜித்தேஷ் சர்மா, பிரெத் சிம்ரன் சிங். பேட்டிங் ஆர்டர்ல ரோசவ், டேரில் மிச்சல், சிவம் துபே, ருத்ராஜ் கைக்வாட் வந்து பிக் பண்ணியிருக்கோம். இந்த ஆல்ரவுண்டை பொறுத்த வரைக்கும் ரவீந்திர ஜடேஜா, ஷாம் கரன். பவுலிங் ஆப்ஷன்ல ஹர்ஷல் பட்டேல் அண்ட் பத்ரிநாத் வந்து பிக் பண்ணியிருக்காங்க. இந்த பர்டிகுலர் டீம்ல வந்து பாத்தீங்கன்னா ருத்ராஜ் கைக்வாட் கேப்டன் ஆப்ஷனும் பிரைஸ்டோனுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனும் கொடுத்துருக்கோம். இதுல நீங்க ஜித்தேஷ் சர்மாவுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லைன்னா ராஜாவுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. 10வது டீமை வந்து பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல பிரைஸ்டோன், ஜித்தேஷ் சர்மா. பேட்டிங் ஆர்டர்ல டேரில் மிச்சல், சசாந்த் சிங், ருத்ராஜ் கைக்வாட். ஆல்ரவுண்டரை பொறுத்த வரைக்கும் ரவீந்திர ஜடேஜா, ஷாம் கரன். பவுலிங் ஆப்ஷன்ல முஸ்தபிசுல் ரஹ்மான், ராகுல் சகார், ஹர்ஷதீப் சிங் அண்ட் பத்ரிநாத் வந்து பிக் பண்ணியிருக்காங்க. இந்த பர்டிகுலர் டீம்ல வந்து பாத்தீங்கன்னா ஷாம் கரனுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனும் பத்ரிநாத்துக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனும் கொடுத்துருக்கோம். இதுல ராகுல் சகாருக்கு நீங்க ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்த கேப்டன் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா சசாந்த் சிங்குக்கு ஒரு கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை பத்தி ஏதாவது கருத்துக்கள் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.